வணக்கம். தமிழ் லிரிக்ஸ் அண்ட் சங்கீத் ஜிஎல்சி ஈவெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மற்றும் மீனாஸ் லிரிக்ஸ் இன்ஸ்டாகிராம், இதில் என்னோட பாடல்களை நீங்கள் எல்லாரும் வீடியோ மூலமாகவும் ஆடியோ மூலமாகவும் கேட்டு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. அதற்கு மீனா வெங்கடேஷின் அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். என்னடா இந்த சேனலில் பாட்டு தானே வரும், இன்னைக்கு என்ன மீனா வெங்கடேஷ் நேரடியாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். நான் பாடலாசிரியர் மட்டுமல்ல, கதை கட்டுரை எழுதும் எழுத்தாளரும் கூட. எழுத்தாளர் தன்னுடைய படைப்புகளை எல்லாம் புத்தகம் மூலமாக எழுதி வெளியிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு புத்தகம் படிக்கிற வழக்கம் நிறைய பேர்கிட்ட இல்லாமல் போச்சுது. அதற்கு பல காரணங்கள் எல்லாரும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இளையவர்கள் மத்தியில் இன்று பேப்பர் படிக்கிறாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கேட்டால் எல்லாரும் சொல்கிறது நாங்கள் தான் மொபைலில் பார்த்துறோமே அப்படின்ட்டு. அதுவும் இல்லை, நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது நம்மளோட நாலேஜ் நிறைய வளரும் என்பது உண்மை. என்னோட படைப்புகளை நான் எழுத்து மூலமாக அவங்ககிட்ட சொல்றதுக்கு பதிலாக நேரடியாக பேசி தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மீனாஸ் லிரிக்ஸ் சேனலையும் உங்களோட நேரடியாக பேசிட்டு இருக்கேன். இதில் நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்பிக்கை. நம்பிக்கை அப்படிங்கிறது ஒருவர் மீது இல்லாட்ட ஒரு கொள்கை மீது நாம் வைக்கும் அசைக்க முடியாத உறுதிதான் நம்பிக்கை. நம்பிக்கை முதல்ல நமக்கு வரணும். மற்றவங்க நம்மளை பற்றி சொல்றாங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நமக்கு நம்மேல் நம்பிக்கை வர வேண்டும். நம்பிக்கையில் பல வகைகள் இருக்குது. பெற்றோர் பிள்ளைகள் மேல் வைப்பது நம்பிக்கை, பிள்ளைகள் பெற்றோர் மேல் வைப்பது நம்பிக்கை, ஆன்மீக நம்பிக்கை. ஆன்மீக நம்பிக்கை என்று வரும்போது நமக்கு சில டவுட்ஸ் எல்லாம் வரும். கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா, நமக்கு உதவுவாரா, நம்ம செய்கிறது எல்லாத்தையும் அவர் துணை இருப்பாரா, இப்படிலாம் நமக்கு கேள்விகள் வரும். இது இயற்கை தான். மனிதராக பிறந்தவர்களுக்கு அதை மாதிரி வர்றது இயற்கை. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு துணை நிற்பார் என்ற நம்பிக்கை அவர் மேல் நம்ம வைக்க வேண்டும். இதுதான் ஆன்மீக நம்பிக்கை. சமூக நம்பிக்கை. சமூக நம்பிக்கைங்கும் போது நமக்கு என்ன தோணும்னா, இந்த சமூகத்து மேல் நம்பிக்கை வைக்காம இந்த சமூகம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் அப்படி கேட்கிறவங்கெல்லாம் திரும்பி நீங்க கேட்டு பாருங்க, சமூகத்துக்கு நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிறது ஒருத்தர் மனசுல இருந்தும் வர வேண்டும். நண்பர்கள் மேல் அதிக நம்பிக்கை வைப்பது, இதெல்லாம் நம்பிக்கையில் பல வகைகளை சேரும்.